நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல எல்ஐசி ஜீவன் உத்சவ் பிளான் நம்பர் 771 அந்த பிளானை பத்தி முழுமையா பார்க்கலாம். போன வீடியோல எல்ஐசியில் ஜீவன் உமங் பாலிசிக்கும் எஸ்பிஐ லைஃப் பிளாட்டினா பிளஸ் பாலிசிக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தோம். அதே போல தான் இந்த ஒரு பாலிசியும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், எல்ஐசி ஜீவன் உத்சவ் பாலிசியில மினிமம் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம். இதுல மினிமம் நீங்க 2500 ரூபாயில இருந்து சேமிக்கலாம். குறைஞ்சது 5 வருஷம் டேர்ம்ல இருந்து 16 வருஷம் டேர்ம் வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதை நான் முன்னாடியே சொல்றேன் அப்படின்னா, துபாயில் இருக்கிற என்னுடைய நண்பர் வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் என்னால சேமிக்க முடியும், அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த கொட்டேஷனை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க உங்களால எவ்வளவு கட்ட முடியும், மினிமம் 2500 ரூபாயில இருந்து கூட நீங்க மாசம் இந்த பாலிசி எடுத்து சேமிக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு தனியா உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க என்ன டேர்ம் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புறேன். பிளானை பத்தி விரிவாகவும் சொல்றேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஏஜென்சி கீழேயே உங்களுக்கு ஒரு பாலிசியும் எடுத்து கொடுக்குறேன். சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 1 கோடி, அதாவது வருஷத்துக்கு அவர் 6 லட்சம் பிரீமியம் கட்டுற மாதிரி 16 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ற மாதிரி நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அவருக்கு சம் அஷ்யூர்ட் 1 கோடி ரூபாய் 16 வருஷம் பணம் கட்டணும். டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து இந்த ஒரு பாலிசி வந்து போய்கிட்டே இருக்கும். அதாவது யார் பேர்ல பாலிசி எடுக்கிறோமோ அவங்களுடைய லைஃப் வரைக்கும் இந்த பாலிசி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவங்க இப்போ 16 வருஷம் பணம் கட்டுறாங்களா, 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, 19 வருஷத்துல இருந்து அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு கேரண்டீடு அதை நோட் பண்ணணும். கேரண்டியா ஒரு பென்ஷன் வருஷம் வருஷம் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது அவங்க 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, 150 வயசு வரைக்கும் கூட இருந்தா கூட சரி, அந்த பாலிசி வந்து உயிர்ப்புடன் தான் இருக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு வருஷம் வருஷம் பென்ஷன் போயிட்டே இருக்கும். பிரீமியம் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் 6,12,000 ரூபாய் கட்டுவாரு. 2வது வருஷத்துல இருந்து அடுத்த 15 வருஷத்துக்கு 5,99,000 ரூபாய் வருஷ பிரீமியமா அவர் கட்டுவாரு. மொத்தமா 96 லட்சம் ரூபாய் இந்த ஒரு பாலிசிக்காக அவரு பணம் கட்டியிருப்பாரு. சர்வைவல் பெனிஃபிட்டா 19வது வருஷத்துல இருந்து அவருக்கு 10 லட்சம் ரூபாய் வருஷம் வருஷம் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த ஒரு பாலிசி பாத்தீங்கன்னா 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் கேரண்டியா கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் எடுத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வந்து கேரண்டீட் பென்ஷன் கிடைக்கும். அதுவே 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் உள்ள ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கேரண்டீடு பென்ஷன் லைஃப் லாங் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த ஒரு பாலிசியில 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரெகுலர் இன்கமும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஃபிளெக்ஸி இன்கமும் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெகுலர் இன்கம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த லைஃப் லாங் பென்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 16 வருஷம் பணம் கட்டுவாங்க, 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, 19 வருஷத்துல இருந்து பென்ஷன் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அவரு வாங்கிட்டே இருப்பாரு. ஸோ ரெகுலர் இன்கம் சூஸ் பண்ணா இது மாதிரி இருக்கும். அதுவே ஃபிளெக்ஸி இன்கம் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே 16 வருஷம் பணம் கட்டுவாங்க, 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, 19 வருஷத்துல இருந்து சர்வைவல் பெனிஃபிட் வர ஸ்டார்ட் ஆயிடும். ஆக்சுவலா இவருக்கு வயசு 30, அவருடைய 49வது வயசுல இருந்து அவருக்கு இன்கம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எனக்கு 49 வயசுல வேணாம், நான் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கேன், நான் ஒரு 60 வயசு 65 வயசுல நான் பென்ஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் பிரியப்பட்டாருன்னா ஃபிளெக்ஸி இன்கம் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சூஸ் பண்ற பட்சத்துல ஒவ்வொரு வருஷமும் அவர் 10 லட்சம் ரூபாய் எடுக்காம இருந்தாரு அப்படின்னா அவருக்கு 5.5% ஆனுவல் காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். வேலை அவர் ரெகுலர் இன்கமே சூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அவர் கட்டின பிரீமியம் பார்த்தா 96 லட்சம் ரூபாய் வரும். அவர் 49 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் பென்ஷன் வாங்குறாரு அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டா கூட 5,30 லட்சம் ரூபாய் அவரு பென்ஷனா மட்டும் வாங்கியிருப்பாரு. அவருடைய ஆயுளுக்கு அப்புறம் அவருடைய நாமினிக்கு 1,64 லட்சம் ரூபாய் போய் சேரும். நான் இப்ப சொல்றது எல்லாமே கேரண்டீடு. அதுவே ஃபிளெக்ஸி இன்கமா சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் வந்து இதை ஒரு ப்ராப்பர்ட்டியா கன்சிடர் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து சர்வைவல் பெனிஃபிட் எதுவுமே வாங்கல அப்படின்ற பட்சத்துல 49 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் அவருக்கு வரக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட், அது கிடைக்கக்கூடிய 5.5% இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்து அவருடைய 100வது வயசுக்கு அப்புறம் அவருடைய நாமினிக்கு 34,11,62,546 ரூபாய், அந்த 546 சொன்ன இல்லைங்களா, கடைசி அந்த 4 ரூபாய் வரைக்கும் கேரண்டியா அவருடைய நாமினிக்கு டாக்ஸ் ஃப்ரீயா போய் சேரும். அதுதான் இந்த ஒரு பாலிசியில் இருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட். நீங்க எந்த அளவுக்கு எத்தனை கோடி ரூபாய் நீங்க ரிட்டர்ன் எடுத்தாலுமே அதுல வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டாக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. அது செக்ஷன் 1010D படி உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. ஒருவேளை
அது ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான். நான் ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பேன். எனக்கு 61வது வயசுல இருந்து என்னுடைய 100வது வயசு வரைக்கும் எனக்கு பென்ஷன் வேணும். நான் ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவருடைய 61வது வயசுல இருந்து அவருடைய 100வது வயசு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ரூ. 20,00,000 அவரு வித்டிராவல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ற பட்சத்துல 100 வயசு வரைக்கும் அவர் வித்டிராவல் பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு ரூ. 8,00,00,000 வாங்கியிருப்பாரு. அவருடைய ஆயுளுக்கு அப்புறம் அவருடைய நாமினிக்கு 5,15,51,317 ரூபாய். அந்த ரூ. 317 வரைக்கும் கேரண்டியா உங்களுடைய நாமினிக்கு கிடைக்கும். ஓகே. இனி அது அந்த பிளான பத்தி சொல்லலாம். பிளான பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த பிளான்ல பர்டிகுலரா 11 விஷயங்கள் கேரண்டியா குடுக்குறாங்க. எல்ஐசியுடைய மத்த ப்ராடக்ட்ல கூட ஒரு சில கேரண்டிஸ் தான் கிடைக்கும். ஆனா இந்த பாலிசிய பொறுத்தவரைக்கும் எல்லாமே கேரண்டி. 11 கேரண்டி மொத்தமா குடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்ட் சொல்லியிருந்தேன். அந்த ரூ. 1,00,00,000 கேரண்டி. அந்த சர்வைவல் பெனிஃபிட்டா 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் குடுப்பாங்க. அதுவும் கேரண்டி. அந்த 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட அப்படியே நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு 5.5% வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுப்பாங்க. அதுவும் கேரண்டி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ரூ. 10,00,000 ஆட் ஆகுது. அந்த பணத்த நீங்க எடுக்கல. அந்த வருஷம் 5.5% ரூ. 55,000 இன்ட்ரெஸ்டா ஆட் ஆயிரும். ஸோ மொத்தமா ரூ. 10,55,000 இருக்கும். அடுத்த வருஷம் ஒரு ரூ. 10,00,000 ஆட் ஆகும். ரெண்டும் கூட்டணும் அப்படின்னா ரூ. 20,55,000க்கு அந்த 5.5% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு அதோடைய அமௌண்ட்டும் அந்த அசல்ல ஆட் ஆகிட்டே போகும். இதுதான் ஆனுவல் காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அது வளர்ந்துகிட்டே போகும். அடுத்ததா நீங்க பணம் கட்டக்கூடிய டைம், அதாவது 16 வருஷம் பிபிடி எடுத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த 16 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு ரூ. 4,00,000 கேரண்டியா போனஸ் ஆட் ஆகும். ஸோ அவர் ரூ. 6,00,000 பிரீமியம் கட்டுவாரு. ரூ. 4,00,000 போனஸ் மட்டும் அவருக்கு ஆட் ஆகும். இது அந்த 16 வருஷம் கட்டி முடிக்கும் போது ரூ. 1,64,00,000 அவருடைய சம் அஷ்யூர்டும் ஆட் ஆன போனஸும் சேர்ந்து டோட்டலா ரூ. 1,64,00,000 இருக்கும். அப்புறம் சரண்டர் வேல்யூ. அதாவது இப்போ நீங்க ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் நீங்க பாலிசில இருந்து சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு பாலிசியை சரண்டர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா சரண்டர் வேல்யூவும் கேரண்டி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 60-70 வயசுக்கு மேல எப்ப நீங்க சரண்டர் பண்ணாலும் ரூ. 1,30,00,000 குறையாம உங்களுக்கு சரண்டர் வேல்யூ இருக்கும். அடுத்ததா இதுல கிடைக்கக்கூடிய பணம் எல்லாமே டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க சர்வைவல் பெனிஃபிட் வாங்குவீங்க இல்லைங்களா, அதுவும் டாக்ஸ் ஃப்ரீ. நீங்க சரண்டர் பண்ணணும்னு பிரியப்பட்டீங்கன்னா அதுவும் டாக்ஸ் ஃப்ரீ. உங்களுடைய இறப்புக்கு அப்புறம் உங்களுடைய நாமினிக்கு டோட்டலா ஒரு அமௌண்ட் போகும் இல்லைங்களா, அதுவும் டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எந்த அமௌண்ட்டுக்கும் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது 10(10)D படி உங்களுக்கு உத்தரவாதமா டாக்ஸ் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. அது ஒரு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு என்ன வேல்யூ போகும்னு தெரியாது. சப்போஸ் அது ஒரு நல்ல வேல்யூ போனா கூட அதுக்கேற்ற மாதிரி பையர் நீங்க தேடணும். அதுவும் கிடைக்கிறதுக்கு என்ன டைம் எடுக்கும்னு தெரியாது. இல்லை லெத்திகேஷன் ப்ராப்ளம் கூட வரும். ஸோ நான் சொன்னதுனால அவர் துபாயில் இருக்கிறாரு, ப்ராப்பர்ட்டி இங்கே வாங்கி போட்டார் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும், வருஷம் வருஷம் டேக்ஸ் அதுக்கு கட்டணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எதுவுமே வந்து இந்த விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, இந்த பாண்டை நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஒரு பாண்டை சரண்டர் பண்ணிட்டு உங்களால அந்த ரூ. 1,30,00,000 வாங்க முடியும். இன்கேஸ் நீங்க இந்த சர்வைவல் பெனிஃபிட் வாங்காம இருந்தீங்க அப்படின்னா, ஸோ 60-70 வயசுங்கும் போது கிட்டத்தட்ட இந்த ஒரு விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ரூ. 6,65,00,000 வந்து இருக்கும். அப்பவுமே நீங்க அதை சரண்டர் பண்ணி அந்த ரூ. 6,65,00,000 நீங்க வாங்கிக்கலாம். அடுத்ததா ஏடிடிபி ரைடரு இந்த பாலிசியில இன்பில்டாவே இருக்கு. ஸோ நீங்க வேற எஸ்பிஐ பிளாட்டினா பிளஸ் அவர் கேட்டிருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த பாலிசி எடுத்தீங்கன்னா ஏடிடிபி ரைடருக்கு தனியா பிரீமியம் கட்டி நீங்க அந்த ரைடரை எடுக்கணும். ஸோ இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஏடிடிபி ரைடர் இன்பில்டாவே இருக்கு. அதுக்கு உண்டான பிரீமியமும் இவங்க வாங்கிக்குவாங்க. மொத்தமா சேர்ந்துதான் அந்த வருஷத்துக்கு ரூ. 6,00,000 பிரீமியம். இந்த பாலிசியை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய பணத்தை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அது எந்த விதத்துல என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க சேர்க்க பிரியப்பட்டாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலிசி எடுக்கிறது தான் பெஸ்டா இருக்கும். ஸோ அவரு வந்து ரூ. 6,00,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரு எஃப்டில அவர் ரூ. 6,00,000 இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 5%, 6% அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா இந்த ஒரு பாலிசியில
முதல் வருஷம் அவர் 6 லட்ச ரூபாய் பே பண்ணாரு அப்படின்னா அவருக்கு 4 லட்ச ரூபாய் போனஸா மட்டும் ஆட் ஆகும். நான் சொல்றது நோஷனல் ரிட்டர்ன் சொல்றேன். நீங்க அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா 6 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட 63% வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. அதே 2வது வருஷமும் 6 லட்ச ரூபாய் கட்டுவாரு. ஸோ 12 லட்ச ரூபாய் மொத்தமா அவர் கட்டியிருப்பாரு. 2வது வருஷமும் அவருக்கு 4 லட்ச ரூபாய் போனஸ் கேரண்டியா கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2வது வருஷம் ஒரு 33% இருக்கும். இப்படி 16 வருஷம் அவர் பணம் கட்டுவாரு. 16 வருஷமும் கேரண்டி போனஸ் ஆட் ஆகும். ஸோ மொத்தமா ஆவரேஜா ஒரு எஃப்டியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பாலிசியில 14% ரிட்டர்ன் கேரண்டியா கிடைக்கும். உதாரணத்துக்கு 2000த்துல 11% எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துச்சு. இப்போ அது 6%-ஆ கம்மியாயிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல எவ்வளவு கம்மியாகும் தெரியாது. ஆனா இந்த ஒரு பாலிசியில கேரண்டியா 14% எஃப்டி ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே இது ஒரு ப்ராப்பர்ட்டியா கன்சிடர் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன். என்னுடைய லைஃப் லாங் வரைக்கும் அதை நான் சேல் பண்ண மாட்டேன். அது என்னுடைய நாமினிக்கே போய் சேரட்டும். இல்ல எனக்கு ஒரு 60-70 வயசு வரைக்கும் அது தேவைப்படாது. ஸோ 70 வயசுக்கு மேல எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை கூட நான் வித்துக்கிறேன் அப்படின்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா இந்த ஒரு பாலிசி மிகச்சிறந்தது. முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, லித்திகேஷன் ப்ராப்ளம் வரும், டபுள் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் வரும். 2வது உங்க இடத்துல வேற யாராச்சும் இது ஏதாச்சும் யூஸ் பண்ணணும். நீங்க இப்போ பக்கத்துல சைட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு சைட் காலியா இருக்கும், பக்கத்துல வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய சைட்டையும் காலியா எடுத்து அவங்க யூஸ் பண்ற மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியில இருக்கும். ஆனா இது ஒரு விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டேக் அவே எங்க வேணா எடுத்து போய்க்கலாம். இது உங்களுடைய இது. இதை விற்கணும்னாலும் நீங்க பையர் தேடணுன்ற அவசியம் இல்லை, நல்ல ரேட் கிடைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேரண்டியா அந்த டைம்ல என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூக்கு போகும். உதாரணத்துக்கு இவரு முன்னாடி சொன்ன மாதிரி வருஷம் 6 லட்ச ரூபாய் கட்டுறாரு, 16 வருஷம் கட்டுறாரு, 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிடணும் அப்படின்னா இவருடைய 50வது வயசுல அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ 2,09,00,000 ரூபாயா இருக்கும். அதுவே இவருடைய 60வது வயசுல 3,78,00,000 ரூபாயா இருக்கும். அதே 69 வயசுல என்ன வேல்யூ இருக்கும், 100 வயசு வரைக்கும் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்றத நான் சைட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றது கடைசி ₹1 வரைக்கும் கேரண்டியா அந்த டைம்ல உங்களுக்கு சேல் வேல்யூவை நான் சொல்றேன். அப்பொழுது ஒரு கேரண்டீடு பென்ஷன் வேணும் அப்படின்னா இந்த ஒரு பாலிசி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப அவரு வயசு 30 தான் அவருக்கு. அவரு ஒரு 60 வயசு வரைக்கும் கூட அவரு ஆக்டிவா வேலை செய்வாரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய 61வது வயசுல இருந்து 100வது வயசு வரைக்கும் கூட அவர் கேரண்டியா வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய், எப்படிங்க வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் இந்த ஒரு பாலிசியில இருந்து எடுக்கலாம். அப்படி இந்த ஒரு பாலிசியில இருந்து எடுத்தா அவர் மொத்தமா 8 கோடி ரூபாய் எடுத்திருப்பாரு. அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய நாமினிக்கு 5,15 லட்சம் ரூபாய் போய் சேரும். பாத்தீங்க அப்படின்னா அவர் 96 லட்சம் தான் பிரீமியம் கட்டியிருக்காரு. டோட்டல் ரிட்டர்ன்ஸ் அவருக்கும் அவருடைய நாமினிக்கும் சேர்ந்து 13,15 லட்சம் ரூபாய் வந்து வேல்யூவா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஒரு பாலிசியில கிடைக்கும். அடுத்ததா குழந்தைங்களுடைய ஃபியூச்சர் பிளானுக்கு இந்த ஒரு பாலிசி மிகவும் பயன்படும். இப்போ உங்களுக்கு 25 வயசு இன்னும் மேரேஜ் ஆகாத பட்சத்துல இந்த ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். அதே இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு 30 வயசு, உங்களுடைய பசங்களுக்கு வந்து ஒரு 1-2 வயசுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா உங்க குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷன் செலவை இந்த ஒரு பாலிசியில பார்த்துக்கலாம். உங்க குழந்தையுடைய கல்யாண செலவை இந்த ஒரு பாலிசியில பார்த்துக்கலாம். உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா கூட இந்த ஒரு பாலிசியில இருந்து அது முடியும். அது போக உங்களுக்கு கேரண்டீடு பென்ஷன் லைஃப் லாங் வரைக்கும் கிடைக்கும், அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா உங்க லைஃபே செட்டில் ஆன மாதிரி. குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்காக வருஷம் ஒரு 7,5 லட்சம் ரூபாய் இவர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம், 5 வருஷம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அதுவே குழந்தையுடைய கல்யாண செலவுக்கு 25 லட்சம் ரூபாய் எடுக்கிறாருன்னு அசியூம் பண்ணிக்கலாம். குழந்தையுடைய ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு 52 லட்சம் ரூபாய் வந்து எடுக்கலாம். அதாவது நான் சொல்றது ஸ்டார்ட் அப்ன்றது ஒரு லோன் வாங்கிக்கலாம். லோன் வாங்கி அது பிஸ்னஸ் லோனுக்கு நான் பின்னாடி வரேன். லோனா கூட கேரண்டியா வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு 60 வயசு 70 வயசுங்கும் போது கூட உங்களுக்கு அந்த 52 லட்சம் ரூபாய் கேரண்டியா லோன் கிடைக்கும். உங்களுடைய வயசு எவ்வளோ, உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் என்ன, உங்களுக்கு என்ன எத்தனை வயசு வரைக்கும் நீங்க வேலை பார்ப்பீங்க, அந்த வேலை உங்களுக்கு கேரண்டியா, அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. கேரண்டியா உங்களுக்கு அந்த 52 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிக்கலாம். ப்ரீ அப்ரூவ்டு லோன்.
அப்புறம் லைஃப் லாங் பென்ஷன் இவர் 61 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் எடுக்கிறாருன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா கூட 6 கோடி ரூபாய் வந்து அவரு இந்த ஒரு பாலிசில இருந்து பென்ஷனா மட்டும் வாங்கியிருப்பாரு. அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய நாமினிக்கு ஒரு 2 கோடியே 37 லட்சம் ரூபாய் டோட்டலா போய் சேரும். ஸோ இப்படி அவர் பிளான் பண்ணாருன்னா குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷன், குழந்தையுடைய கல்யாணம், குழந்தையுடைய ஸ்டார்ட் அப், அவருடைய பென்ஷன், அவருக்கு அப்புறம் அவங்க நாமினிக்கு கிடைக்கக்கூடிய தொகை, இது எல்லாமே சேர்ந்து 8 கோடியே 99 லட்சம் ரூபாய் அவரு பயனடைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இது என்னுடைய ஒய்ஃபுக்கு பயன்படுமா? நான் இல்லாத போது கூட என்னுடைய மனைவிக்கு கேரண்டீட் பென்ஷன் கிடைக்குமா? அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு பாலிசி பயன்படும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நார்மலா இந்தியன் கல்ச்சர் படி ஒரு ஆணுக்கு 30 வயசு இருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு 25 வயசு. ஸோ அந்த 5 வயசு டிஃபரன்ஸ்ல தான் மேரேஜ் பண்ணுவாங்க. அதுபோக ஒரு ஆண் 75 வயசு வரைக்கும் உயிர் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண் 80 வயசு வரைக்கும் உயிர் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமா இருக்கு. அதுவும் நம்ம கல்ச்சர் படி நடக்கும். ஸோ ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, வயசான காலத்துல, வருமானம் இல்லாத காலத்துல 10 வருஷம் சஸ்டெயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை நம்மளுடைய கலாச்சாரப்படி இருக்கு. ஸோ அந்த 10 வருஷமும் கேரண்டியா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் கிடைக்கணும்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா, இந்த ஒரு பாலிசிய உங்களுடைய மனைவி பேர்ல எடுத்து அவங்களுடைய லைஃப்ப செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இத பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இது ஒரு 3 ஜெனரேஷன் பிளானா நம்ம கன்சிடர் பண்ணலாம். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? உங்களுக்கு வயசு ஒரு 30, உங்களுடைய குழந்தைங்களுக்கு இப்ப 1, 2 வயசு தான் ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு பாலிசிய உங்களுடைய பசங்க பேர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் லாங் வரைக்கும் கேரண்டியா அந்த ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்டுக்கு ரூ. 10,00,000 சர்வைவல் பெனிஃபிட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது, அவங்களுடைய 18 வயசுக்கு அப்புறம் நீங்க உங்க நேம்ல இந்த ஒரு பாலிசிய அசைன் பண்ணி வாங்கிக்கங்க. ஸோ உங்களுடைய ஆயுட்காலம் வரைக்குமே கூட உங்களுக்கு அந்த ரூ. 10,00,000 சர்வைவல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆயுட்காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய மனைவிக்கு அந்த ரூ. 10,00,000 சம் அஷ்யூர்டு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஆக்சுவலா இப்ப அசைன் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, உங்க பேர்ல மாறிரும். உங்களுடைய ஆயுளுக்கு அப்புறம் அது மறுபடியும் உங்க பசங்க பேர்லயே ரீஅசைன் ஆயிரும். அவங்க மறுபடியும் உங்களுடைய ஒய்ஃப் நேம்ல அசைன் பண்ணி குடுத்தாங்க அப்படின்னா, ரூ. 10,00,000 வந்து வருஷம் வருஷம் உங்களுடைய மனைவிக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய மனைவியுடைய ஆயுட்காலத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பாலிசி மறுபடியும் உங்க பசங்க பேர்லயே மாறிரும். ஸோ உங்களுடைய பசங்களுடைய லைஃப் லாங் வரைக்கும் அந்த ஒரு பாலிசியிலிருந்து அவங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட்டா ரூ. 10,00,000 கிடைக்கும். ஸோ உங்க பசங்களுடைய ஆயுட்காலத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பாலிசியிலிருந்து அந்த டெத் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அது ஒரு சில கோடிகள் இருக்கும். அந்த அமௌண்ட் உங்களுடைய பேர பசங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு பாலிசி நீங்க எடுக்கிறது மூலியமா நீங்க சர்வைவல் பெனிஃபிட் வாங்குவீங்க. உங்க மனைவி சர்வைவல் பெனிஃபிட் வாங்குவாங்க. உங்களுடைய பசங்க சர்வைவல் பெனிஃபிட் வாங்குவாங்க. உங்களுடைய பேர பசங்க டோட்டலா ஒரு லம்சம் தொகை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே பாலிசியில 3 ஜெனரேஷன் பயன்பெறுவாங்க. உங்க குழந்தையுடைய பிறந்த நாள் பரிசா இந்த ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா, உங்க குழந்தையுடைய 100வது பிறந்த நாள் வரும் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு பாலிசில இருந்து ஒரு ரூ. 10,00,000 கிரெடிட் ஆகும். உங்க குழந்தை 100வது வயசுல வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. எங்க அப்பா எடுத்த பாலிசியில எனக்கு இன்னைக்கு ரூ. 10,00,000 பணம் வந்துருச்சுன்னு நினைச்சு பார்ப்பாங்க. அடுத்ததா ஏடிடிபி ரைடர் இந்த ஒரு பாலிசியில இன்பில்டாவே இருக்கு. நீங்க உங்களுடைய 70வது வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத் ஆயிருச்சு அப்படின்னா ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்டு பிளஸ் இன்னொரு 1 கோடி சேர்ந்து உங்களுடைய நாமினிக்கு கிடைக்கும். அதுவே டிசபிலிட்டி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 5 வகையான வேலைகள உங்களால செய்ய முடியாத சூழ்நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, ட்ரெஸ் மாத்துறது, வாஷ் பண்ணிக்கிறது, சாப்பிடுறது, இந்த மாரி ஒரு 5 வகையான வேலைய உங்களால நீங்களே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டீங்கன்னா, அப்போ இந்த டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் பயன்பெறும். அது என்ன அப்படின்னா, ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்ட 120 மாசத்துக்கு பிரிச்சு குடுத்துருவாங்க. ஒவ்வொரு மாசமும் ரூ. 83,333 உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஒருவேளை பாலிசிக்கு பணம் கட்டக்கூடிய டைம்ல நீங்க உங்களுக்கு டிசபிலிட்டி ஆயிருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 5 வருஷம் பணம் கட்டுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசபிலிட்டி ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்துல, பேலன்ஸ் இருக்கிற 11 வருஷம் நீங்க பணம் கட்ட வேண்டாம். அத எல்ஐசி தள்ளுபடி பண்ணிரும். ஆனா,
நீங்க பணம் கட்டி இருந்தா என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குமோ அது அத்தனையுமே கிடைக்கும். அப்புறம் இந்த ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேல மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவைப்படாது. ஏன்னா இந்த ஒரு பாலிசிலேயே 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். அதை வச்சுவே நீங்க உங்களுடைய மெடிக்கல் செலவுகளை பார்த்துக்கலாம். நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிற பிரீமியம் உங்களுக்கு மிச்சமாகும். டேர்ம் இன்சூரன்ஸும் தேவைப்படாது. ஏன்னா 2 கோடி ரூபாய் இருக்கும்போது நீங்க 1 கோடி ரூபாய்க்கு பிரீமியம் கட்டி ஒரு பாலிசி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. 60 வயசுக்கு மேல உங்களுக்கு நீங்க பர்சனல் லோன் வாங்க வேணாம், பிசினஸ் லோன் வாங்க வேணாம், உங்களுக்கு கிரெடிட் கார்டு தேவை இருக்காது. ஏன்னா உங்ககிட்ட 2 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அதை வச்சு நீங்க எப்படி வேணா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப் அல்காரிதம் படி நிறைய பேருக்கு சென்றடையும். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ உங்களுக்கு எல்ஐசி ஜீவன் உற்சவ் பாலிசி எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு தனி கொட்டேஷன் அனுப்புறேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா பாலிசியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஒரு பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எதிர்கால தேவைக்காக இந்த ஒரு பாலிசியை என்னுடைய ஏஜென்சிக்குல நான் எடுத்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.